ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான வேலண்டைன்ஸ் டே வீடியோ எடிட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜெய எடிட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிக்சர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். எடிட் ஃபோட்டோ கொடுத்து ஒரு பாய் இமேஜ் ஒரு கேர்ள் இமேஜ் நம்ம பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேஜ்னு இருக்கும். அதை கொடுத்து நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சமந்தா பிக் தான் எடுத்துருக்கோம். இதோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இதையும் பிஎன்ஜியாக சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன். இப்போது நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்தாச்சு. வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 7.5 அந்த இடத்துல ஒரு பீட் மாதிரி இருக்கும். அங்கே நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜ் எப்படி ஆட் பண்ணால் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா மீடியான்னு இருக்கும். அதை கொடுத்து நம்ம இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இமேஜ் ஆட் பண்ணதை அந்த லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. இந்த கோபுரத்துக்கு கீழே இந்த லேயர் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. எக்ஸ் ஒய் இசட்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸ் கொடுத்துக்கலாம். எக்ஸ் கொடுத்துட்டு அதோட வேல்யூ ஒரு 400 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒய் கொடுத்துட்டு இந்த இமேஜை மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கேர்ள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ண பாய் இமேஜுக்கு மேலே கேர்ள் இமேஜ் லேயர் வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இந்த இமேஜோட லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண லேயருக்கு மேலே இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இமேஜுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இசட்டில் வச்சுட்டு இதோடைய வேல்யூவும் ஒரு 400 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதோட வேல்யூ ஒரு 400 வச்சுக்கோங்க. இப்போது XY கொடுத்து இந்த இமேஜை மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இமேஜையும் கடைசி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போது மேலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஃபில் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா அதோடைய ரேஷியோ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இமேஜ் செலக்ட் பண்ணி நம்ம திருப்பவும் மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் போயிட்டு இசட்டை சூஸ் பண்ணி இப்போ அதோட சைஸ் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நம்ம கேர்ள் இமேஜுக்கும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது இமேஜுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணும்போது இமேஜுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புறாவுக்கு முன்னாடி நம்ம இமேஜ் வர மாதிரி மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணலாம். இப்போ நம்ம கேர்ள் இமேஜ் மட்டும் இப்படி மூவ் பண்ணிடலாம். இந்த இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, நம்ம இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கிறதுல இப்போ நம்மளுடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விஜய்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எடிட் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை கொடுத்து நம்ம நேம் வச்சுக்கலாம். இப்போது நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ நம்ம அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ஃபாண்ட்ஸ்லாம் இல்லைன்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுன்றவங்க அதில் இருக்க ஃபாண்ட்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி இதில் ஃபாண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்.
இப்போ நம்ம நேம் வச்சு இப்போ நம்ம கீழே இருக்க இந்த நேமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம வீடியோ சிம்பிளாக மேக் பண்ணியாச்சு. ஒரு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ பட்டன் ஆன் பண்ணது அது ஆனில் இருக்கான்னு மட்டும் மெயினாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ மேக் பண்ணிட்டோம். நம்ம பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே ரைட்டிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.